சூப்பர் ஹுக் சான்ஸ் இல்ல. Feeling so proud, I might cry. 30யா? வரிகளை கூர்ந்து பார்க்கும்போது கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் தான் வருது. நீங்க 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். 1 2 சொல்லி வச்சு. இவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை திருவாரூரே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்கம்மா, நீங்க இந்த ஷோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க ப்ரோ. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு A plus Nova Smartphone presents iPop Star Tamil, co-powered by Farmlay Maka Shaka, quality partner Godrej, ஃப்ரேக்ரன்ஸ் பார்ட்னர் டென்வர் பெர்ஃப்யூம்ஸ், மியூசிக் பார்ட்னர் சரேகாமா. இது ஒரிஜினல் இசை குளோபல் திசை. இந்த வாரம் நம்ம iPop Star தமிழோட கிராண்ட் லான்ச். நம்ம iPop Star தமிழோட கடைக்குட்டி சிங்கம் தான் வரப்போறாரு. Yes, let's welcome Madesh. Hi guys. Hi guys. யாருப்பா? எல்லாரும் ஜெனரலாவா? அதாவது வைப்ரேஷன் மோட்ல போனை தான் போடுவாங்க, பட் ஒரு மனுஷனே போட்டு வந்தா இப்படி தான் இருப்பாரு. அந்த மாதிரி எப்பயுமே ஒரு வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். வெரி குட், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்ஸ் தான். மென்டர்ஸ் நல்லா ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா, சஜஷன்ஸ் கொடுத்தாங்களா, ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? நிறையவே போச்சு. லைக் மைக் பிடிக்கிறது தான் மெயின். இந்த வாட்டி நான் ஒழுங்கா மைக்கை பிடிக்க போறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட். ஆடுற பாடுற ஆர்வத்துல மைக் இங்க இருக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் மாதேஷனுடைய ஆடிஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் நியூசிலாந்துல இருந்து வந்தாருங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் அவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக ஒரு சின்ன ஏவியில அழகான ஒரு தொகுப்பு இருக்கிறது. ஓவர் டு தி ஏவி. Hi guys, என் பேர் மாதேஷ். I'm 16 years old and I'm from New Zealand. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இந்தியா வந்திருக்கேன். பர்ஃபெக்டாக நாங்கள் வந்த டைமில் iPop Starோட ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஒரு ட்ரை அவுட் பண்ணியிருந்தேன். ட்ரை அவுட் பண்ணதில் எப்படியோ செலக்ட் ஆகி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு 16 year old இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக என்னால் நிற்க முடிஞ்சுதுன்றது எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே ஹோப் கொடுத்துச்சு. ஒரு மியூசிக்கை என் கரியராக பர்சூ பண்ணுறதுக்கு. செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது லைக் ஜட்ஜஸ் எல்லாரோட எலமெண்ட்ஸுமே இந்த சாங்கில் ஆட் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் அவங்களோட காலையில் பட்டுன்னு இருப்பேன் பாயில் அப்படின்ற அந்த காலையில் நான் படுத்துட்டு இருப்பேன் பாயில் அப்படின்ற மாதிரி நான் படுத்துட்டு இருப்பேன் மொட்டை மாடியில் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன் இன்ட்ரோவில். ஆந்தனி அண்ணா அவங்களோட அந்த கானா ஃபோக் குரூப் வச்சிக்கும் அப்படின்னு பண்ணியிருந்தோம். சக்தி அக்கா அவங்களோட மெலடி நல்லா ரேப்போட இதுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இடத்துல வச்சுருந்தோம். யுவன் அண்ணா அவங்களோட ரவுடி பேபி குரூப் அந்த மாதிரி ஒரு பீட் போகலாம் அப்படின்னு சொல்லி லைக் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களோட பீட் ஸ்டைலில் போயிருந்தோம். எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் ஜட்ஜஸும் ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். வாங்க ஜாலியாக கேட்கலாம். 16 வயசுல என்ன பண்ணேன் தெரிலப்பா. எனக்கு பெருசாக அந்த ஜென்சி பசங்க மேலே உடன்பாடெல்லாம் கிடையாது. 16 வயசுல ஜாலியாக படிச்சுட்டு இருப்போம். அன்னைக்கு ஹோம் ஒர்க்கை முடிக்கணும், இல்லைனா அன்னைக்கு டீச்சர் திட்டு வாங்காமல் இருக்கணும். இவ்வளோ தான் எங்களோட எண்ணமாக இருக்கும். பட் ஒரு 16 வயசுலேயே நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க, எல்லாரோடைய ஒரு ஃப்ளேவரும் வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதை பார்க்குறதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நானும் ஆர்வமாக உங்களுக்கு காமிக்க மென்டர்ஸும் ஆர்வமாக இருக்காங்க. கிவ் யூ பெஸ்ட். நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். என்னோட எலமெண்ட்ஸ் ஒன்று தரேன். எதுவுமே இல்லைனா காலில் விழுந்துரு டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுக்கோ. சூப்பர்ண்ணா சூப்பர். யோ தூங்கி நின்ன மாடியில் கனவுல வந்தான் அலாவுதீன் ஜாடியில். நல்லா ஒர்சி பார்த்தேன் ஜாடிக்கு மூடியில். தூங்கி நல்லா எஞ்சி பார்த்தா நானே என் வீட்டில் இல்லை. சுற்றி நல்லா பார்த்தேன் டே ஊரு ஃபுல்லாக தங்கம். நெஞ்சுக்குள்ளே ஹட்டு பிட்டி எதை ஒன்று பண்ணோம். அலாவுதீன் பையன் என்ன ஆக்கிட்டான்டா கிங்கு கஸ். கையில் இருக்க செயின் இப்போ கோல்டன் கலர் மின்னும். தங்கம் yeah do it like that. செம்ம மஜாவா ஒரு டான்ஸை போட்டு காட்டியோ. தங்கம் போடு do it like that. செம்ம மஜாவா ஒரு டான்ஸை போட்டு காட்டியோ. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, டான்ஸ் ஆட முடியல. Slow motion, like the ocean. I'm your key, I'ma give you your potion. Do you see the way the beat got you moving up and down, left and right, back and forth? Then we hit it again. Think, 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 ding. நம்ம
நம்ம பீச்சுக்கு யாரால தான் ஆட முடியாது என்ன எனர்ஜி கேட்டா தான் தெரியும் போட்டு காட்டு நாங்க உள்ள வந்தா இடமே தான் அதிரும் வந்து பாரு காலை நடுங்க பேபி நடக்க முடியாது கல்லுல மாவை அரைச்சிக்கின்னு பிள்ளைங்களோட சிரிச்சுக்கின்னு மாங்காவை நல்லா கடிச்சுக்கின்னு முடிய நல்லா வலிச்சுக்கின்னு பல்லில் தங்கத்தை போட்டுக்கின்னு வரம போறவன் மறைச்சிக்கின்னு வந்தேன் உள்ள அடிக்கின்னு golden fake எதையும் நம்பிராத லவ் கூட waste கம்ப்ளைண்ட் பண்ணாதீசி நம்மளுக்கு இல்ல days தலையில எழுதிருக்கு அதுதான்டா fake நாங்க யார் full சக்தி baby சக்திமான் போல பறப்போம் to the sky baby நல்லா கைய ஆட்டு cause it's time to feel alive baby dance ஆடி பசி I want a chicken 65 baby tango yeah do it like that செம மஜாவா ஒரு டான்ஸ் போட்டு காட்டி yo tango போடு do it like that செம மஜாவா ஒரு டான்ஸ் போட்டு காட்டி yo tango yeah do it like that செம மஜாவா ஒரு டான்ஸ் போட்டு காட்டி yo tango போடு do it like that செம மஜாவா ஒரு டான்ஸ் போட்டு காட்டி yo பின்னிட்டான் அண்ட் டைரக்டா நான் யுவன் சார் கிட்ட கேட்கணும் ஏன்னா சார் ஒரு மாதிரி வைப்ல போய் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க சூப்பர் ஹுக் சான்ஸே இல்லை ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா டான்ஸ் ஆடுவாங்கண்ணா டான்ஸா டான்ஸ் ஏய் நம்ம கேட்டா அசல் வந்தா நான் வரேன். கேட்காதீங்க சார் அசல் வந்தா நான் வரேன். வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா நீங்க நல்லா ஆடுவீங்கண்ணா வாங்கண்ணா அசல் வந்தா வரேன். என்னண்ணா அவ்வளவுதான் அசல் வந்தா வரேன். ஜொட்டால டான்ஸ்லாம் செமையா இருக்குண்ணா வாங்கண்ணா வாங்க சார் slow motion like the ocean I'ma give you your potion do you see the way the beat got you moving up and down left and right back and forth then we hit it again think 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 I love the hook. The 6/8 was like surprise then we hit it again in between the folk rhythm. That was like surprise. சத்யாண்ணா சூப்பரா ஹெல்ப் பண்ணிருந்தாங்க Yeah, சொல்லவே செம தேவையில்ல production. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க Sama production super. Love the vibe. Chance இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஒரு லைன் ஒன்று வந்தது என்னது இப்போ மாவை அரைச்சிக்கின்னு அப்புறம் போட்டு முடியை வலிச்சுக்கின்னு பல்லில் தங்கத்தை மாட்டிக்கின்னுன்றான் கல்லுல மாவை அரைச்சிக்கின்னு பிள்ளைங்களோட சிரிச்சுக்கின்னு மாங்காவை நல்லா கடிச்சுக்கின்னு முடிய நல்லா வலிச்சுக்கின்னு பல்லில் தங்கத்தை போட்டுக்கின்னு வரம போறவன் மறைச்சிக்கின்னு வந்தேன் உள்ள அடி அதாவது இவன் பார்க்குற உலகம் எப்படி இருக்குன்றத பார்த்து நான் செதறேன் டேய் என்னடா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ரேப் வேர்ஸ் எழுதி நான் கேட்டதே கிடையாது தேங்க்ஸ் சூப்பர் இது செம விஷயம் தெரில நீங்க இப்படிலாம் பண்றீங்க போங்கடா வரும் பொறாமையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து தெரிய நிறைய பட வச்சுட்ட செம்மையா அது நிஜமா அவங்க அளவுலாம் இன்னும் வரல நான் ரொம்ப பெரிய fan. நீ எவ்வளவு வயசு அது 16 வயதிலே எனக்கு நான் வந்து ரேப் பண்ண அப்படின்ட்டு நான் யோசிச்சதே 26 வயசுல தான் ஆனாலும் நல்லா பண்றீங்க தேங்க்யூ சார் மென்டார் என்ன நீ கொடுத்துட்டு இருக்க இதுக்கு தான் இந்த ஜென்சி பசங்க ரொம்ப பெரிய ஃபேன்ன்றத தேங்க்யூ ஸோ 1 2 1 மச் வச்சு அழிஞ்சிட்டு ஒண்டே கட்டு கொடுத்த வாத்தியாருக்கு காட்ட கூடாது சேட்டை அவர் எழுதுனதுடா அதை மீறுற நான் ரொம்ப பெரிய ஃபேன்ன்றத எக்ஸ்பிரஸ் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மதேஷ் ஆஃப்டர் லாங் டைம் அசல் ப்ரோ நிறைய இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காருன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப தேங்க்யூ நன்றி அண்ட் இந்த நேரத்தில் நம்ம த ப்ரௌட் மென்டர் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க கிட்ட தான் கேட்க போறோம் சொல்லுங்க உங்க டீம்மேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எஸ் அவ்வளவுதான் தடுக்க முடியாது You crushed it. மைண்ட் ப்ளோயிங் வந்து ரொம்ப ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது பயங்கரமாக பண்ணியிருக்கேன் ஐம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் ஐ மைட் க்ரை லைக் திஸ் இஸ் இன்க்ரெடிபிள் ரொம்ப தேங்க்ஸ் யூர் அ ஸ்டார் அண்ட் ஐ ஃபீல் லைக் அட் 16 ஹவு டு யூ நோ ஹூ யூ ஆர் மேன் 16 வயசில் அவனுக்கு இவ்வளோ ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு ஓகே நான் இது பண்ண போகிறேன் இதுலேருந்து இதை இப்படி நான் பண்ண போகிறேன் இப்படி ஸ்கெட்ச் போட்டு அவன் கரெக்டாக அவரே உள்ள போய் அவரே தேடி அவரே கண்டுபிடிச்சிட்டார் 16 வயசுல இல்லை ஐ ஸ்டார்டட் when I was 16 so you know where you're going to step in, right? So same way you also know what you're doing, right? ஆமாம் That is why it's like bang on, you know. தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ட் ரொம்ப அசால்ட்டாக இது இருக்கான் ஆடி tired at an hour 60 chicken 65 baby I'm like what is he saying I'm like
give me a chicken 65 baby. I'm like Time to feel alive, baby. Dance ஆடி பசி, I want a chicken 65, baby. சில்லா ஒரு பாட்டு பண்ணா இப்படியும் சில்லா ஒரு பாட்டு பண்ணலாமா அப்படி இருக்கு. And like the fact that you chose such a low tempo song for a dance track, ஆனா நீங்க வந்து வெச்சு செஞ்சிட்டீங்க. Choreographers I am so proud. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. You killed it. தம்பி ஆனா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு நல்ல நடிகனுக்கு உண்டான ஒரு இது தெரியுது உனக்கு. எனக்கு ஆசை தான்ண்ணா. ஆனால் நீ நடிக்க மட்டும் கற்றுக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பாண்ணா. ஸ்கோர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை கேட்டுடலாம். கேபரண்ணா, நான் ஆக்சுவலி மாதேஷோட ஏதோ ஒரு பாட்டு நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஆமாண்ணா. ஏன்னா அப்போவே வந்து அந்தனி என்ன சொன்ன மாதிரி நான் நினச்சேன், இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு அந்த ஒரு எக்ஸ்ஃபேக்டர் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்ணு வேற எங்கேயுமே போக மாட்டேன். ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. அண்ட் லைவில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி இஸ் கம்யூனிகேட்டிங் லைவ் ஆல்சோ. அண்ட் 16 வயசுன்றது வந்து எனக்கு வாவ், எனக்கும் 16 வயசில் இவ்வளோ கிளாரிட்டி இருந்தால் நல்லா தான் இருக்குமே அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. ட்ரூலி அமேசிங். ரொம்ப சூப்பர்ண்ணா. நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். ஓகே, பாப் ஸ்கோருக்கான நேரம் வந்தாச்சு. நடுவில் எனக்கு சில இடத்துங்களெல்லாம் லிரிக்கலோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒன்று ஓகேண்ணா. நான் சொன்னல, அது கிராஃபில் கொஞ்சம் எல்லா இடமும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் மொத்தமாக கொடுத்துருப்பேன். ஸோ நான் 29. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்த வாட்டி 30 வாங்குற மாதிரி நான் பண்ணுவேன். நான் பர்ஃபார்மன்ஸ் அடுத்த சாங் அதே தான்ப்பா, அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். மிக விரைவில் நான் ஒரு பெரிய ப்ரொடியூசராக டைரக்டராக ஆயிடுவேன். என் படத்தில் உனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்றேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் தான். இப்போக்கி 82 திருப்பி போட்டு தர்றேன். 28. உங்களுடைய ஓவரால் ஸ்கோர் 2 மென்டர்ஸ் கிட்ட இருந்தோம் 57. வெரி குட். ரொம்ப பயங்கரமான ஸ்கோர் தான். லாஸ்ட்ல ஈவென்ட்ஸோட ஸ்கோரும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னன்றது தெரிஞ்சிரும். 100க்கு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்றியா? சூப்பர். இதே மாதிரி ஃபன்னா ஜாலியா இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா. சில பேர் பயந்துட்டு இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் ஃபன் ஆக்கி விட்டுருவோம். கண்டிப்பா. ஓகே, थैंक यू. ஆமா, அப்படியே போ. இந்த ராக் சைன் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட சேராம அப்படி போய் பின்னாடி உட்காரு. நெக்ஸ்ட் நம்ம கிராண்ட் லான்ச்ல நம்ம ஆண்டனி அண்ணாவோட மென்டார்ஷிப்பை வந்து எடுத்துக்கிட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி எழுதி கம்போஸ் பண்ணி வந்திருக்க கல்லழகர் தான் வர போறாரு. தம்பி மேடை இங்கே இருக்குப்பா. அது ஒண்ணும் இல்ல, டயானா பார்த்தான், அவன் ஒரு மூமெண்ட்ல இருக்கானா. ஓ, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா நம்மளும் இப்படிதான் பண்ணிக்கிட்டே. ஆண்டோனி அண்ணா வந்து நிறைய மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? போன டைம் ஷூட்டிங் அப்போ நான் வந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டியான்னு கேட்டேன். நீங்க சும்மா இருங்க, நாங்க உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கேட்டுட்டு இருக்கோம். நீ சொல்லுப்பா. தம்பி நீ சூப்பராக பாடணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் எப்போதும், அந்த வாய்ப்பை எப்போதும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த வாரம் நான் வந்து என்னால் முடிஞ்ச பவர் எல்லாம் நான் தருவேன், எல்லாரையுமே என்னை வந்து கை தட்டுற அளவுக்கு நான் சாங் தருவேன் அந்த மாதிரி சொன்னேன். சூப்பராக பாடுறா, நீ சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பொடிட்டப்பா தும்மக்கூடாது. ஆமாண்ணா. சரியா? நம்மளாம் பேசவே கூடாதா? செஞ்சுட்டு காமிக்கணும்ண்ணா, அது எதாக இருந்தாலும். ஏன்டே சொல்கிறேன்? டேய், அவர் ஓன்ட்ட சொன்னா நீ கடைபிடிக்கணும், நீ அவர்கிட்ட திருப்பி பொடி தப்பா தும்மா கூட சொல்லக்கூடாது. இந்த பொடி டப்பா டீம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இவ்வளவு தேவையில்ல, ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் கல்லழகர். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா வேணா, நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா தானா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா வேணா, நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா தானா. நான் டவடிச்சேன் காதலிச்சேன் வீணா வீணா, என்ன நொகடிச்சு சாவடிச்சு போனா போனா. நான் என்ன தப்பு செஞ்சு புட்டேன் மாமா மாமா, நடு ரோட்டில் தான் அடவிட்டா மாமா. இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா வேணா, நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா தானா.
கொஞ்சம் பொறுமாப்பு அவ வச்சு புட்டாப்பு கொஞ்சம் கிளி போல அவ வந்து நின்னாட்டாப்பு கொஞ்சம் பொறுமாப்பு அவ வச்சு புட்டாப்பு கொஞ்சம் கிளி போல அவ வந்து நின்னாட்டாப்பு ஆலமத்தி போவா அவ விட மாட்டகாப்பே ஆலமத்தி போவா அவ விட மாட்டகாப்பே அப்பறந்த புரியும் அவ விட்டதெல்லாம் டோப்பு கண்ணை காட்டுவா சீன போடுவா சிம்மு மாத்துவா துள்ளி வருவா கிள்ளி விடுவா சொல்லி அழுவா இந்த பொண்ணுங்களே சில்லறைய போல அவ சிரிச்சிடுவா பாரு சீக்கிரமா உனக்கு கதை முடிஞ்சு புட்டா ஜோரு எத்தனைய பேரு இங்க காதலர பாரு எத்தனைய பேரு இங்க காதலர பாரு பெத்தவங்க பேச்ச நீ கேட்டு மாற பாரு காதலிக்கத்தான் தம்பு வேணும்டா பம்பு இல்லடா கண்ணதாசனும் சொல்லி வச்சுட்டான் கண்ண தோறடா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா நான் அவடிச்சேன் காதலிச்சேன் வீணா என்ன நொகடிச்சு சாவடிச்சு போனா நான் என்ன தப்பு செஞ்சு புட்டேன் மாமா நடு ரோட்டில் தாட விட்டா மாமா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா அசல் ப்ரோ சொல்லுங்க. இது செம்ம சூப்பரா இருந்தது. எனக்கு ஃபுல்லா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா லிரிக்கலாவும் சூப்பர், உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டாகவும் செம்மையா இருந்தது, மியூசிக்கும் செம்மையா இருந்தது. எனக்கு எதுவுமே இதுல தோணல எனக்கு என்ன சொல்லலான்ட்டு. ரொம்ப நன்றி. நடு ரோட்டில் தாட விட்டா நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி கேட்டதுனால நிஜமாவே எனக்கு அது எதுவும் தோணவில்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் கேட்டேன். அப்ப அண்ணா சொன்ன மாதிரி பொடி டப்பா உண்மைதான் போலயே. தம்பி அசல் அப்படித்தான் பேசுவாப்புல. அவசரப்பட்டு ரொம்ப சிரிச்சிடாத. மார்க் போடும்போது கொஞ்சம் பாத்துக்க, அதனால கொஞ்சம் வச்சுக்க. சொல்லுங்க. பார்த்து கரெக்டா. ஆனா சரியான ஆளுதான். உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு எழுத்துக்களை நான் எதிர்பார்க்கல. சிறப்பா பண்ணிருக்கிற. ரொம்ப நன்றி. பாடலாசிரியரா வந்து அண்ணன் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. நீங்க தானே எனக்கு பிள்ளையார் சொல்லி உங்களால் தானே அந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஒண்ணு ஒரு வரி 2 முறை வருதுன்னா முதல்ல பாடும்போது பிளாட்டா பாடு, செகண்டா பாடும்போது அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடு. அது உனக்கு நல்லது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தான். அந்த இடத்துல 2வது வரும்போது கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அதனால ஒரு இதுவும் 2 முறை வருதுன்னா அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பாடு. கண்டிப்பா நான் அப்படித்தான் எல்லா மொழியிலையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம கலைஞர்கள் வந்து புதுசா ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எஸ், நான் அப்படி ஓடுறதுனால தான் எனக்கு வயசு தெரியல. நீங்களும் அதை டிப்ஸாக எடுத்துக்கங்க. நன்றி. அண்ட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லணும். அண்ட் இவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பட் சர்ப்ரைஸா திருவாரூரே பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டாங்க. இங்க பாரு தம்பி, கல் அங்க பாரு. அப்படி பாரு. அதுக்குன்னு எம்எல்ஏ மாதிரி ரொம்ப ஹெவியா பண்ணாத. லைட்டா அங்க பாரு. குரோசி, எத்தனாவது பையன் கேளுங்க. எத்தனாவது ஒய்ஃபா? எத்தனாவது பையன் கேளுங்க. தம்பி எத்தனாவது பையன்? நீங்க எத்தனாவது பையன் தம்பி? கள்ளழகர். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேரு. நீங்க எத்தனாவது ப்ரோ? சிங்கம், கடைக்குட்டி சிங்கம். நீங்க எத்தனாவது ப்ரோ? 8வது. நான் லாஸ்ட். சூப்பர். திருவாரூர்ல இருந்து நம்மளுடைய கள்ளழகருடைய ஃபேமிலி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கள்ளழகர். நான் வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கா? என்னடா டேய், உங்க அண்ணன்ட்ட தானடா பேசுற? சார் தம்பியுடைய பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா சார்? பார்த்தேன் சார், செமையா இருந்துச்சு சார். ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்காரு. அதை பத்தி உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்றாங்க? சார் ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவன் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை ஊர்ல. வெரி குட். சார் இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எங்களுக்கெல்லாம். இதுக்காக தான் இந்த இப்படியெல்லாம் ஒரு மேடை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். அதே தானே உங்க எல்லாரோட கனவையும் இந்த மேடைக்கு அவர் எடுத்துட்டு வந்திருக்காருண்ணே. நிச்சயமா கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு போவார். ஏன்னா அவருடைய மென்டர் அந்தோணிதாசன் அண்ணா அவரும் வந்து அவரால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவருடைய இன்புட்ஸ்லாம் கொடுத்து தம்பியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சிறப்பான ஒரு இடத்துக்கு தம்பி வருவாங்க. சார் அந்தோணி அண்ணா வந்துட்டு எங்க குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டி சார். எனக்கு கல்யாணம்
கலைமகள் அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்க அம்மா பேசுறாங்க ஐயா. அம்மாவை கொடுங்க தாய் பாசத்துல நீ அஞ்சு மிஞ்ச முடியாது சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றிப்பா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. கல்லறுக்குள்ள நல்லா இருக்குது அடி. மா நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? தங்கப்புள்ள பத்திரமா இருக்கு, ஜெயிச்சு அடி. சரிங்கம்மா. அச்சோ அம்மாவுக்கு பெருமையை கொண்டுக்கிட்டு வா. சரிங்கம்மா. அவங்க அண்ணி பேசுறாங்க. கலர் நல்லா பாடு. அப்பா பேசுறாங்க. கலர் அப்பா சொல்லுங்கப்பா. வாழ்த்துகள். ரொம்ப நன்றிப்பா. ஒரு இலக்கோடு இரு. ஓகேங்கப்பா. சந்தோஷமா எல்லாருக்கூடயும் எல்லாரும் சக நண்பர்கள் சகோதரர்களா நினைச்சு எல்லாருக்கூடயும் அன்பா பழகு. ஓகேங்கப்பா. சிறப்பு. திருவாரூரே திருவிழா ஆயிட்டு இருக்கு. And ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ உங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். நீங்க இந்த ஷோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க ப்ரோ. ரொம்ப நன்றிப்பா. எவ்வளோ பேர் உங்க மேல இவ்வளோ அன்பா இருக்காங்க, உங்களுக்காக இவ்வளோ நல்ல விஷஸ். இந்த மாதிரி ஒரு மென்டார், இந்த மாதிரி ஒரு குடும்பம், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் அமையறது வந்து மிகப்பெரிய பிளெஸிங். யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்குமே இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு குடும்பத்தோட அந்த ஒரு ஹோப்பை அவன் இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த குடும்பத்துக்கே ஒரு வெளிச்சமாக அவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. இன்னும் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நிறைய பிளேசஸ் எடுத்துகிட்டு போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஆண்டனி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நேரத்தில் நம்முடைய ஸ்பெஷல் கேபர் நான் கிட்ட கேட்கலாம். அவர் பாட ஆரம்பித்தோடனே நான் வந்து லாக் ஆகிட்டேன். அதுக்கு பாடி முடிகிற வரைக்கும் நான் அப்படியே அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன். மெய் மறந்து பார்த்தேன் நான். சூப்பராக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சில பாட்டு வந்து நம்ம கேட்டோடனே அது நம்ம மைண்டில் ஒட்டியும், அப்புறம் நம்ம எங்கே போனால் அது லூப் ஆகினே இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் நைட் ஃபுல்லாக இந்த பாட்டு எனக்கு லூப் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் டான்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு, உங்கள் எனர்ஜி எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஓகே சக்தி மேம். பயங்கரமா இருந்தது. உங்களோட எனர்ஜி வந்து சான்ஸே இல்லை. அண்ட் உங்களோட அந்த கோரஸ் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. ரொம்ப நன்றி மேம். லைக் இப்போ கேபர் வாசுகி சொன்ன மாதிரி இது ஐ திங்க் ஒரு இயர்வம் மாதிரி ஒரு கேட்சி டியூனா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். எனக்கு ஒரே கேள்வி, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி ஆந்தமா பண்றீங்க? ஒரு ஆள் வந்து மாமியாருக்கு எழுதியிருக்காரு, நீங்க வந்து பொண்ணுங்களே இப்படி தான் வேணாம், நீங்க எல்லாரும் ரூம் போட்டு யோசிச்ச மாதிரி முடிவோட இது வந்திருக்கீங்க. ஒரு புரட்சி, இண்டி புரட்சி. இண்டி புரட்சியா? அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க எதை யோசிச்சு எப்படி இந்த பாட்டை எழுதினீங்க? சொல்லுப்பா. எனக்கு பெண்கள்லாம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. என்னது? என்னடா இது, எப்படி ட்விஸ்ட்? நான் நிறைய லவ் சாங் தான் எழுதுவேன் மேம். லவ் சாங், அப்புறம் வந்து அம்மா அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாலாம் போவேன். எங்கள் ஏரியாலாம் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு ஐயோ 4 வருஷம் லவ் பண்ணேன்டா, இப்படிலாம் விட்டு போயிடுச்சுடா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இவங்க லவ் பண்ணுறான் விட்டு போயிட்டேன். நானும் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணிட்டு ரெண்டு நாள் பேசுவேன். 2வது நாள் இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்னொரு பையன்ட்டு பேசிட்டு போயிடும். சரி நானும் சரி அந்த பொண்ணு இருக்கும்போது நம்மளும் ஏன் இப்படி இருக்கணும், நம்மளும் கேஷுவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக இருப்பேன். கேஷுவலானா நீ 2 பேர்ட்ட பேசிட்டு போயிருவாங்க. ஆமாண்ணா உண்மைண்ணா. நான் வந்து பொய் பேசணும்னு ஆசைப்படல, நான் உண்மையை மட்டும் தான் பேசுறேன். லவ்வே கிடையாதுன்ற தம்பி ஆடியன்ஸ் ஜட்ஜ் பண்ணிட்டு குடும்பம் பார்த்துட்டு இருக்கேன். அதை பாத்துக்கோ, இது லைவா வளரிட்டு இருக்கேன். ஆனா இதை கட் பண்றீங்கண்ணா. இல்ல கட் பண்ணிடுவாங்க. டேய் நீ அந்தோணிதாசன் தம்பிடா. ஓ வந்தார் காவல்துறை போச்சு போ. ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. நீ அந்தோணிதாசன் தம்பிடா. எனக்கு கூட சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், சும்மா சொன்னேன் சார். பயந்துட்டாரு. ஓகே, கள்ளழகருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம எல்லா ஜட்ஜஸுமே வந்து ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். அண்ட் பாப் ஸ்கோருக்கான டைம். சக்தி ஸ்ரீ மேம். என்னோட ஸ்கோர் 27. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்ததா அசல் கோலார், உங்களுடைய பாப் ஸ்கோர். அது எப்படி கரெக்டாக நான் கொடுத்ததே தான் நீங்களும் கொடுத்துருக்குறீங்க. ஓ 27. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து இதை ஃபேக்கே பண்ணவே இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கண்ணா. 54 மார்க்ஸ் 2 ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு யுவன் சார் எதுவுமே பேசவே இல்லைன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நீங்கள் 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். 1 2 சொல்லி வச்சு. நீங்கள் சூஸ் பண்ண கான்செப்ட் எப்போவுமே ஒரு வின்னிங்கான ஒரு கான்செப்ட் தான். படத்தில் வந்து எப்போவுமே செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சுச்சுவேஷன் வைப்பாங்க, மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் சாங்கு, ஒரு டான்ஸ் நம்பர். அது ஏன் அந்த டைமில் வைப்பாங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் அந்த ஒரு சின்ன ஒரு வேக்கப் கொடுக்குறதுக்கு. ஸோ அதில் கரெக்டாக நீங்கள் ஸ்பேஸ் எல்லாமே
ஃபுல்ஃபில்லாக எழுதி அது கரெக்டான டியூன் போட்டு அது கரெக்டாக டான்ஸ் ஆடி பக்காவான ஒரு மேரேஜாக இருந்தது. அது சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிங்க சார். கள்ளழகர் சிறப்பான மார்க் வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்கள் ஊரே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியாக இருக்காங்க. லைஃப்பில் நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்க போகுது. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி ஆடிட்டே போய் உட்கார சொல்லுங்க. ஓகே, எப்படி வந்தீங்களோ அப்படியே போங்க. அதே ஸ்டைல் தான். இந்த பொண்ணுங்களே இப்படி தான் வேணா வேணா நாம தொட்டு புட்டா சாக்கடிப்போம் தானா தானா நான் அவடிச்சேன் காதடிச்சேன் வீணா வீணா என்ன ஐபாப் ஸ்டார் தமிழ் கிராண்ட் லான்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண வர்றது நம்ம பிரியா ஜாசன். பிரியா ஜாசன், இந்த ஸ்டேஜில் நடக்க போகிற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்கு பின்னாடியும் நிறைய ப்ராக்டிஸ், ஹோப், ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நீங்களே என்ன பர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா நம்ம கோத்ரேஜ் ப்ராமிஸ் ஜோனில் இருக்கோம். ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? டெஃபினெட்லி. ஏன்னா வந்து இந்த ஒரு மேடை வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மேடை. ஏன்னா இவ்வளோ நாளும் ஃபிலிம் சாங்ஸ் பாடிட்டு இருக்கிறேன்னா இப்போ என்னோட ஓன் சாங்ஸ் வந்து பாடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபீல், என்னோட இமோஷன்ஸ், என்னோட லைஃப் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிரெக்டாக மக்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சாங்ஸிலோட. ஸோ கண்டிப்பாக மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அது மட்டும் தான் என்னோட மோட்டோ. ஸோ கண்டிப்பாக மக்களை சந்தோஷப்படுத்திடுவேன். தட்ஸ் மை ப்ராமிஸ். இந்த கான்ஃபிடன்ஸை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம கோத்ரேஜ் ப்ராமிஸ் ஜோனில் ஒவ்வொரு ப்ராமிஸும் ட்ரஸ்ட் அப்புறம் குவாலிட்டியோட வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ உங்கள் ப்ராமிஸ் நம்ம கோத்ரேஜ் ப்ராமிஸ் ஜோனோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன மாதிரியான சாங் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க பிரியா ஜாசன்? ஒரு ஹார்ட் பிரேக் பாட்டு தான், பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, ரஹ்மான் சாரோட மையா மையான்னு சொல்லிட்டு. நான் எங்கே போனாலும் எந்த கச்சேரிக்கு போனாலும் இந்த பாட்டு தான் பாடுவேன். ஸோ அது போய் என்ன மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி தான் ஏன் நம்ம மையா மையா மாதிரி அந்த ஜோனரில் ஒரு பாட்டை நானே பண்ணலாமே வந்து. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த பாட்டோட யோசனை இப்படி பண்ணணுன்னு. இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வை நாட், நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாமல் நம்மளே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம்ல. இந்த மாதிரி நானே பண்ணேன். பிரியா ஜாசன் ஒரு புது முயற்சி ஒன்று பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமாக தெரிவிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிரியா ஜாசன், கலக்குங்க. இது காதல் வலி நெருப்ப அள்ளி நெஞ்சின் மேல தூவி போனது காதல் விதி. லேயிலி நானே ஒரு ஞானி, யாருக்கும் இலவசம் இல்லை நெஞ்சினில் என் காதல் இனி. மறந்தேன் என்னை, இழந்தேன் என்னை, உயிர் காதலா இது மாற்றமா தடுமாற்றமா, உயிர் தாங்குமா இது சாபமா, இதை இருட்டு பாதையா நிழல் விட்டு போகுமா, நிஜம் சுட்டு போனதால் பறிபோன காலங்களில் கதிரவன் உதிக்குமா. வாழ்வும் கை நழுவ
அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். செம்மையாக ஆடினாங்க. பிரியா, எஸ் மேம். இட் வாஸ் ஸோ நைஸ் டு see you. இவ்வளோ என்ஜாய் பண்ணி இவ்வளோ அழகாக நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நான் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நானே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்க போகிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த சாங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஐ ஃபீல் நீங்கள் வந்து நம்ம ஊர் ஷக்கீரான்னு நிரூபிச்சிட்டீங்க இந்த பாட்டில். சவுத் இந்தியன் ஷக்கீரா பிரியா தர்ஷன் வாழ்க. நீங்கள் கொஞ்சம் அங்கே இங்கே அரபிக் வேர்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லேலினா அப்படின்னா என்ன? நைட்டு. ஆக்சுவலாக இது ஒரு பிரேக்கப் சாங், ஒரு ஹார்ட் பிரேக் சாங். ஸோ லேலி மீன்ஸ் நைட். ஸோ இந்த பொண்ணு வந்து பிரேக்கு அப்புறம் யாருமே இல்லை. ஸோ இந்த பொண்ணு வந்து இரவுக்கிட்ட பேசிட்டே இருக்க, அது அவளோட பெயின், அவளோட வாவ் அதெல்லாம். ஸோ அதான் லேலி. மஹப்பா, ஓ மஹப்பா மீன்ஸ் லவ். என்னை தேடாது, மஹப்பா என்னை தேடாது. நீங்க அரபி பேசுறதெல்லாம் பார்த்தா சார்லி கூட போய் சார்ஜால செட்டில் ஆயிருவீங்க போலயே. அசல் கோளார் ப்ரோ. இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுனீங்களா? சார் நான் தான் எழுதுனேன் சார். அவங்களோட ரைட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. அதாவது எனக்கு குறைய தெரியவில்லை. எந்த இடத்துலையுமே வந்து நிற்கவே இல்லை. அதை அப்படியே கேரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்டாகவும் சரி, நீங்கள் பாடுற விதமும் சரி, பாட்டு எந்த இடத்துலையும் போர் அடிக்கல எனக்கு. ரொம்ப ஒரு அழகான பாட்டு. நீங்க இந்த பாட்டை ரொம்ப ஓன் பண்ணிட்டீங்க. இது ஒரு தடவை கேட்டா போதும், இது உங்களோட பாட்டுன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்க ஸ்டேஜ் நீங்க ஓன் பண்ணது, அந்த உங்களோட ஸ்டேஜ் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அசல் ப்ரோட்டேந்து இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அவங்கள தான் பயந்தேன். அப்போ ஒருவேளை மார்க் அதுவாக இருக்குமோ? ஏய் அதெல்லாம் கிடையாது. அங்கே பாரு, ப்ரௌட் மென்டார் எப்படி உட்காந்துருக்காரு பாரு. சூப்பராக இருந்தது. லிரிக்ஸ் வெரி நைஸ். யோர் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், த கோரியோ, த சாங்கோட ப்ரோக்ராமிங் எல்லாமே சூப்பர். சார் ஆக்சுவலி உங்களோட ஒரு பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்கு இந்த பாட்டுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் பாட்டை காப்பி அடிச்சுட்டு அவர்கிட்ட சூப்பராக இருந்தது. ஐ என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ். சார் அவங்க அந்த யாலே அப்படின்னா ஓ மை நைட் அப்படின்னு சொன்னாங்க அரபிக்ல. உங்களுக்கு தான் ஓரளவு இருக்கிறதுல அரபிக் தெரியும். கரெக்டாக தான் சொன்னாங்களா? எனக்கெல்லாம் தெரியும். சும்மா ஏதாவது போற போக்கில் போட்டு விட்டுறது. சார் அவர் கேள்விப்பட்டதான் என்கிட்ட சொன்னார் சார். நீ முதல்ல கண்ணாடி போட. கரெக்ட். கண்ணாடி போடாம இஷ்டத்து கேள்வி கேட்குறீங்க. இது போட்டுக்கிறீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணே. அது சூப்பர். எவ்வளவோ ஜட்ஜஸ் எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் கண்ணாடி போடு இதான் அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரே நல்ல ஜட்ஜ் நீங்க தான். இல்ல சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ சார். காம்ப்ளிமெண்ட். சூப்பராக கலாய் வருது மாதிரி. அது ஓகே, நோ ப்ராப்ளம். யுவன் சார் தானே, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். போரிச்சு போய் அதாவது அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு நீயா பட ஸ்ரீபிரியா மாதிரி ஒரு ஏஜ் ஈவன்லாம் ஆடி ஒரு வெறியில உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ப்ரௌட் மென்டர். இவர் ஆடின டான்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். குரேஷன் அவரோட டான்ஸ்க்கு இந்த பெல்லி டான்ஸ் ஒன்று பண்ணி என்ன இருக்கட்டும் இருப்பா. முதல்ல அந்தோனி தாஸ் அண்ணன்ட்ட கேட்போம். சூப்பராக இருந்துச்சுமா, அடிபொலி. தேங்க்யூ சார். ஸ்டார் தமிழ் சீசன் 1 மூலமாக வந்து நீங்கள்லாம் வெளியில் தெரியல இல்லையோ, அன்பு தம்பி சத்யபிரகாஷ் வந்து அவரை பாட்டு தான் பாடுவார். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுவாரா மியூசிக் அப்படின்னு ஒரு பாட்டுலையும் முத்திரை பயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்கு ஒரு நெஞ்சார்ந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சிந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆச்சு, அவங்க நல்லா லீட் பண்ணாங்க. சிந்து அவங்களுக்கும் சத்யபிரகாஷ் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெல், அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு கோத்ரெஜ் ப்ராமிஸை பக்காவா காப்பாத்திருச்சு. ஓகே, பிரியா ஜஸ்டனுடைய ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அதே தான். அசல் கோலார் பிரதர் 30யா? ஓ 30 out of 30 from அசல் கோலார். சக்தி மேம், உங்க பாப் ஸ்கோர். எனக்கு தெரியும் உங்களால் இன்னும் நிறைய பண்ண முடியும். நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும், ஒரு வெறியோட பண்ணணும். அதனால இந்த வாட்டி உங்களோட ஸ்கோர் 29. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரே ஒரு மார்க் தான் போயிருக்கு. அடுத்ததில் ஃபுல்லாக வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். டோட்டலாக நீங்கள் வந்து 59 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அண்ட் யுவன் சாருடைய ஸ்கோர் வந்து சூப்பர் மென்டா ஸ்கோர். அது சீக்ரெட்டாக தான் இருக்க போகுது, அது நம்ம எண்டில் தெரிஞ்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட், கலக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். மீண்டும் ஒரு கைத்தில் கொடுத்துலாம் பிரியா ஜஸ்.
இந்த கிராண்ட் லான்ச்சில் நம்ம கூட ஜாயின் பண்ண கேபர் வாசுகியன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுடலாம். ஐபாப் ஸ்டாருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானரில் பாடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. பாருங்கள், 16 வயசுலலாம் வந்து இவ்வளோ தெளிவாகலாம் நான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோ ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது, இவ்வளோ எனர்ஜி பார்க்கும்போது, அதை வந்து கரெக்டாக வெளியே கொண்டு வரணுன்ற அந்த டீமோட ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக பொறாமையாகவும் இருக்குது. இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு இது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொறாமை. ஆனால் செம ஹாப்பியாக இருக்குது. இந்த பேனலும் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சூப்பரான ஒரு, இதை விட கரெக்டான ஒரு ஜட்ஜஸ் பேனல் செலக்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரில. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எங்களை மாதிரி நிறையா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு நீங்கள் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இன்னும் எங்களை நிறையா இன்ஸ்பயர் பண்ணணும். இன்னும் உங்களோட எழுத்து ஒவ்வொருத்தரோட மனசை டச் பண்ணும் போது அது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுவாக போய் சேருது. நீங்கள் எழுதுறது, நீங்கள் ஒன்றா எழுதுறீங்க, பட் அவங்களுக்கு எப்படிலாம் அது கம்ஃபர்ட் கொடுக்கணுமோ அப்படி அது கம்ஃபர்ட் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ் கிராண்ட் லான்ச்சில் கான்செப்ட் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு எஸ் லெட்ஸ் வெல்கம் ஆதித்தன். எல்லாத்துக்கும் வணக்கம். ஹால் ஜட்ஜஸ், நடுவர்கள் சார், எல்லாம் வணக்கம் சார். ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பாட்டு வந்து ஒரு ரியலாக நடந்தது. ஹேங்கர்ண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். குரோசினா வணக்கம். பாட்டோடைய பேரே மண்ணின் கதை தான். ஏன்சியன் பீரியடில் நடந்த ஒரு கடல் கோள், தமிழ் ஈழம் அழிஞ்சது, அதை பற்றின ஒரு பாடல்கள் தான். தமிழ் ஒரு மிகப்பெரிய கடல், அதில் தெரிஞ்ச என்னுடைய ஒரு துளியை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த பாட்டு எழுதுறதுக்கு ஒரு 3 days எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே. போன டைம் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னாங்க. பட் அது எல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ணி ஃபுல் பவர் பேக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நானே உங்கள் டீம் பையன் சிறப்பாக பாடுவார். எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துடலாம். ஆல் த பெஸ்ட் ஆதித்தன், சிறப்பாக பாடுங்க. இது காலம் காலமாய் நடந்த தமிழனின் நிலை. புகழ்கள் உச்சையினை அடைந்தாலும் பிணங்களுக்கு தான் மகுடங்கள். பஞ்சியை காட்டில் பகை தீர்த்தவர், பகை சொல் கேட்டவர், அனைத்தும் கடந்தவர், பகையாளி காட்டில் வளைத்தவர். இரவு காக்கும் முள்ளுகளாய், இரவல் தேடும் வெள்ளுகளாய், பிணங்களுக்கு தலைகள் கொடுப்பேன், களத்தில் தவிர்ப்பேன். பலிகுண்ட கதைகள் என்னுள் கவிகள் கொண்டு மாந்தரின் மகுடம் தரிக்க, விரதம் கொண்டு ஆந்தை விழி தேடல் என்னுள்ளே ஆசை பிடிவாதம். மண்மேலே கோபம் எல்லாமே பகையாளை வாசம் இலக்காதே மண்மேலே. யா மலையுச்சியிலா உன் வேடன் சொன்னானா, என் கதைகள் பாடும் யா, என் வேலும் பாயும் யா. விரதம் முடித்தானா திறவிடியும் கதையின் விடுகதைகள் சொல்ல போறேன், பல கதைகள் மெல்ல போறேன். ரத்தத்தின் வாசம் கண்ட ரகசியங்கள் சொல்ல போறேன், விடுகதைகள் சொல்ல போறேன், பல கதைகள் மெல்ல போறேன். ரத்தத்தின் வாசம் கண்ட ரகசியங்கள் சொல்ல போறேன். அணுகணுவாய் எரிந்த சிறகுகளே, என் வானில் பறந்த பருந்துகளே, வெளிச்சங்கள் இழந்த இருள் கதவே, பாதைகள் தொலைத்த மதில் சுவரே. அடையாளம் தொலைந்தாலும் சிறையாகி, அழிந்தாலும் கனியாகி, வளர்ந்தாலும் கருவாகி, சிதையாமல் களைந்தாடும் ஒரு வேளம், பிளிராமல் விளையாடும் தாகங்கள் தனியாமல் கவிவாடும், ஒரு நாளும் சலிக்காமல் களவாடும், நிலை மாறி உறவாடும் ஒரு நாகம். இது எங்கள் மண்ணின் கதை, எரிமலையில் விழுந்து சிதைந்த கண்ணின் கதை, வெடிகுண்டு நிலத்தில் பிறந்த மண்ணின் கதை. ஆமாம், இது எங்கள் மண்ணின் கதை. கிரகத்தில் ஜனமென இருந்தது ஒருவித கலவர இறங்கிது மனசுல, பள்ளி தொலைச்சவ முகவரி தேடுற வழியில கடக்கிற பாதையில் எரிமலை வெடிக்கிற கனவுக்கு வேகிற கனவுகள் படிக்கிற மனிதனில் பலவிசவன் படிக்கிற மனிதனில் பறவை வெடிக்குது. ஆதித்தன் நிலமென விழுந்தது முகவரி மறந்தது முதலையின் முதுகில அம்பாரிதான், சுந்தரி கடத்தர வெளியில நடுங்குது நாடகம் படிக்கிற பழமொழிதான், புனகுற கடையால இலக்கர நொடியில கலமர வெடிக்குது ஏன் கவிதான். கிழிந்த சத்தையில் எரியும் நெருப்பில் பதுகும் புள்ளியின் பிறவி குணத்தில் அணைந்த வெள்ளக்கு பத்திக்கும் நொட்டிக்கு சொத்திய சொத்திய எழுக்கும் நிச்சயம் வருவோம் கள்ளக பிறக்கும் வசுரர் குலத்தை அள்ளிக்க துடிக்கும் கற்பனை ராஜ்யம் உச்சத்தில் இருக்கும் கொற்றவை பசிக்கு விருந்து கிடைக்கும் சித்திர குள்ளனின் திறங்கள் அறுக்கும் உத்தம புத்திர லங்கையில் உதிக்கும். பாட்டன் போர் முடித்து சோமபான நீர் குடித்து, வாகை பூ தொடுத்து ஆடும் துணங்கை கூத்தடித்து. பாட்டன் போர் முடித்து சோமபான நீர் குடித்து, வாகை பூ தொடுத்து ஆடும் துணங்கை கூத்தடித்து. புறங்கண்டு பேசிய கூட்டத்தில் மடை விட்டு தாவும் நதிகள், என் பேரில் 1000 பள்ளிகள் இருந்தாலும் தாவும் புலிகள். கலையாடும் கலைப்பாடும் என்னுள்ளே புலி பேசும் அலங்காரம், விடை தேடும் ஒரு தேசம் போர் கண்டே என்னாலும் கவி பேசும். உலகாடும் மொழியில் அதிகாரம் பயன்பாடும் விடைகள்
கொள்ளன்கை போட்டு நெய்தாலும் மண்ணின் கதை நிறுத்தின் வரலாறும் படைகட்டும் துணை தட்டும் பரிவட்டம் கரைவட்டும் கதிகாலன் தலைமோதி கடிவாளம் விடுபட்டு கலைவாளால் முடிசூடும் என் தேசம். ஆமாம், இது எங்கள் மண்ணின் கதை. அசலண்ணா, எனக்கு நீங்கள் ரத்தியாதித்தன் ஃபேனா? எஸ், ரத்தியாதித்தன் ஃபேன். அவர் ரத்தியாதித்தன் பாட்டை கேட்குறது வந்து ஒரு புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாண்ணா. உங்களோட பாட்டும் அந்த மாதிரி தான். விடுகதைகள் சொல்ல போறேன், பல கதைகள் முள்ள போறேன், ரத்தத்தின் வாசம் கொண்ட ரகசியங்கள் சொல்ல போறேன், அணுகணுவாகி இந்த சரக்குகளே என் வானில் பறக்கும். பட் எனக்கு இன்னும் இதில் நான் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் லிரிக்கலாக செம்மையாக இருந்துச்சு. நான் ஒரு இடம் நீங்கள் ஒரு வேர்ஸில் வந்து நீங்கள் முடிச்சுட்டு அடுத்து ஒரு செக்ஷனுக்கு போய் பார்த்தா இல்லை விடவே இல்லை, நீங்கள் அப்படியே அதை பரபரப்பரப்பரம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அது என்ன ஷாக் ஆகுச்சு. அது செம விஷயம். இன்னொரு இடத்துலையும் வந்துட்டே ரெண்டு திருப்பி இன்னொரு ஒரு ஃப்ளோ ஒன்று மாற்றினீங்க. அது செமையாக இருந்தது. அது கிழிந்த சத்தைகள் எரிக்கும் நெருப்பில் பதுங்கும் புள்ளையின் பிறத்தை குணத்தில் அணைந்த பொல்லக்கும் பத்திக்கும் நொட்டிக்கும் சொத்திக சொத்திக எள்ளுக்கும் நிச்சய வருவோம் கள்ளக பிறக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றிண்ணா. ஆண்டனி அண்ணா. ஆதித்யன் அண்ணா, கலாச்சார தூதுவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படி தைரியமாக எடுத்து சொல்ல முடியும். ரெட்டை குதிரை சவாரி பண்ணியிருக்கிறீங்க. என்னோட பார்வைக்கு பொதுவாகவே இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அப்படின்னாலே ஒரு பொறுப்பு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பேராசிரியர் வேறு, ப்ரொஃபஸர் வேறு, அப்போ கூடுதலாக 2 பொறுப்பு. கண்டிப்பாண்ணா. கோடான கோடி மக்கள், இந்த ரத்தம் சிந்திய மக்களுக்காக இந்த ஐபாப் ஸ்டார் தமிழ் சீசன் 1 அப்படிங்கிற ரோட்டில் காணிக்கையா நம்ம ஆதித்யன் சார்பா அப்படி கொண்டே சேர்த்துருக்கிறீங்க. அப்படிதான் நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நன்றி. வரிகளை கூர்ந்து பார்க்கும்போது கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டயலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா எல்லா வார்த்தையுமே காவியம் என்னை பொறுத்த அளவுக்கும். நான் நேசிக்கிறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. என்னோட டீமில் நான் வந்து இந்த ஆதித்தனை நான் பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாண்ணா. ஒரே இதில் போகாமல் எல்லா திசையிலையும் போங்க, எல்லா வகையிலையும் மக்களை சந்தோஷப்படுத்துவோம். கண்டிப்பாண்ணா, நிச்சயமா. ஆதித்தன், இந்த பாட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணலான்னு ஐ ஃபீல். நான் ஒரு போன டைம் பாட்டில் ஆதித்தன் வருவான் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக அது என்னன்னா ஒரு பழம்பெயர், அவருடைய பெருமைகளை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டெக்கோரம் பண்ணியிருப்பேன். இதில் இவங்க வந்து ரொம்ப பெருசாக வாழ்ந்தாங்க, ஆனால் அவள் வாழ்ந்தது சொல்லணும்னா அவங்க செத்ததையும் சொல்லணும்ல. அப்போது விடுகதைகள் சொல்ல போகிறேன்னா எந்த மாதிரி ஒரு விடுகதை சொல்ல போகிறேன்னா, காலம் காலமாய் வாழ்ந்த தமிழன் நிலை. அவன் எவ்வளவோ பெரிய விஷயங்களை வந்து அவன் சாதிச்சிருக்கான். ஆனால் அவன் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த மகுடமே சேர்ந்துச்சு. அதனால தான் அந்த பிணங்களுக்கு மகுடம் கிடைத்தது. ஒரு நல்ல சங்கத்தமிழ் வார்த்தைகளை வச்சு ஒரு மாடர்ன் பீட்டில் எப்படி சொல்லலாம். ஒன்று வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள், அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பரம்பரை வந்ததான் பாட்டன் போர் முடித்து சோமபான நீர் குடித்து வாகை பூத்தொடுத்து ஆடும் துணங்கை கூத்தடித்து. பாட்டன் போர் முடிச்சுட்டு வந்து குடிப்பாங்க, குடிச்சிட்டு போர்க்காலத்தில் வாகை பூத்தலையை சொல்லிட்டு துணங்கை கூத்தாடுவாங்க. துணங்கை கூத்துனா திருமுருகாற்றுப்படையில் முருகன் வந்து வெற்றி பெற்றதுக்காக ஒரு பேய் மகள் ஆடக்கூடிய கூத்து தான் துணங்கை கூத்து. அந்த பாட்டை வச்சு இதில் நான் ஒரு சந்தமாக வைக்கலாம் இதை. ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் அவங்க போரில் ஜெயிச்சுட்டு வந்து அவங்க துணங்கை கூத்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் தான் புறங்கண்டு பேசிய கூட்டத்தில் மடைவிட்டு தாவும் நதிகள், என் மீது 1000 பழிகள் இருந்தாலும் தாவும் புலிகள், கலைப்பாடும் நகையாடும் என்னுள்ளே குறிப்பேசும் அலங்காரம், விடை தேடும் ஒரு தேசம் போர்க்கண்டே என்னாலும் கவி பேசும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது எல்லாமே ஒரு போர் நாடு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி இந்த மண்ணின் கதையா ஃபுல் ஃபேக்டாக கொண்டு வந்தோம் மேம். இதுதான் இதோடைய டோட்டல் கான்செப்ட். இந்த வார்த்தையை எழுதுன அந்த கைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா? நான் ஆதித்தன் நிலமட பிரிந்தது முகவரி மறந்தது முதலையின் முதுகில கம்பாரிதான் சுந்தரி கடத்தர விதியில நடந்தது நாடகம் படிக்கிற பழமொழிதான் உலகர கடைகள இலக்கர முடிகில கலமர வெடிக்குது என் கவிதான் கிழிந்த சத்தைகள் எரிக்கும் நெருப்பில் பதுங்கும் புள்ளையின் பிறத்தை குணத்தில் அணைந்த பொல்லக்கும் பத்திக்கும் நொட்டிக்கும் சொத்திக சொத்திக எள்ளுக்கும் நிச்சய வருவோம் கள்ளக பிறக்கும் அசுர குலத்தை அள்ளிக்க துடிக்கும் கற்பனை ராஜ்யம் உச்சத்தில் இருக்கும் கொற்றவை பசிக்கு விருந்து கிடக்கும் சித்திர குள்ளனின் திறங்கள் அறுக்கும் உத்தம முத்திர லங்கையில் நுதிக்கும். யுவன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். எனக்கு பிடிச்ச லைன் வந்து விடுகதைகள் சொல்ல போகிறேன், பல கதைகள் மெல்ல போகிறேன், ரத்தத்தின் வாசம் கண்ட ரகசியங்கள் சொல்ல போகிறேன். I thought you'll going to repeat that somewhere. Yes, sir. Towards the end. But அப்படி வரல. I just went somewhere and just finished. But நீங்கள் இப்போ முடிச்ச ஸ்டைலும் ஆல்சோ இஸ் குட்.
பட் ஐ ஃபெல் சம்வேர் இது வந்துருந்தா ஒரு சார்ட் ஆஃப் ஃபினிஷிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல். என்னோட சஜஷன் தான். ஓகே சார். பட் நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்டென்ஸான ஒரு கான்செப்ட். அண்ட் இதுக்கு கரெக்டான வார்த்தைகள் வந்து விழணும். அது கரெக்டாக வந்து விழுந்து அதை நீங்கள் கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இனி வரப்போகிற வாரங்களில் நீங்கள் என்னென்னலாம் பேச போகிறீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக சார். ரியலி சார், நிறைய பாட்டு இருக்கு சார். தேங்க்யூ சார். நிறைய பொறுப்பு இருக்குது உங்ககிட்ட. கண்டிப்பாக. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ சார். நம்ம ஆதித்தனுக்கான பாப் ஸ்கோர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அசலண்ணா பாட்டு வந்து மொத்தமாக சார் சொன்ன மாதிரியும் ஒரு இடம் செம்மையாக இருந்தது. அந்த மெலடியும் அதுல இருந்த லிரிக்கும் செம்மையாக இருந்தது. அது திருப்பி வந்துருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அண்ட் இன்னொன்று, அது மற்றவங்களுக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்கு புரியணும். புரிஞ்சுது இந்த தடவை. ஆனால் அது மற்றவங்களுக்கு இன்னும் பிடிக்கணும்ல. இப்போ ஒரு தடவை உங்கள் பாட்டை கேட்டு சூப்பர் பாட்டு அப்படின்ட்டு சொல்லி விட்டா போதுமா? திருப்பி உள்ளே வந்து கேட்கணும்ல. அதுக்கான விஷயங்கள் உள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டோட தரம் ஜாஸ்தி ஆகும்ன்ட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாண்ணா. எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு அது கொஞ்சம் கம்மியாச்சுன்றதுனால நான் 27. ஓகே, சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம், உங்களுடைய பாப் ஸ்கோர். எல்லாரோட ஃபீட்பேக்லாம் வச்சு நீங்கள் இன்னொன்று சூப்பராக பண்ணணும். ஆண்டனி அண்ணா சொல்கிற மாதிரி 72 திருப்பி போட்டுக்கோங்க. 27. ஸோ டோட்டலாக நீங்கள் 54 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ. பாப் ஸ்டார் அப்படின்றது அது வந்து உங்களை பார்த்தோன்னு தெரியுது. லைக் டோட்டலி அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ராக் சைனை கடிச்ச அந்த டாகோட பிரஸ் மீட்டை இப்போ நம்ம பார்ப்போம். அவதூறு பரப்பி என்ன ஆஸ்கரா வாங்க போற? காதல் கரையில வேண்டனே பூரா கதைய இஸ் a silent killer. இது செம்ம சூப்பரா இருந்துச்சு. காலோ நேரம் எல்லாம் மாறி போகும் சோகம் தீர்ந்து தேடி பார். with some rhymes and thoughts of பாடுவேன் when I take the flow. You are a star. நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழில் வந்துட்டு இன்னைக்கு கிராண்ட் லான்ச்சில் பாப் ஸ்கோர் வந்து ஒவ்வொரு இந்தியா ஆர்டிஸ்ட்டும் அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். Until then, it's a bye from Sam Vishal and Kuresh Anna. இது AA Plus Nova Smartphone presents iPop Star Tamil. Co-powered by Family Maka Shaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. இது ஒரிஜினல் இசை, குளோபல் திசை. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஐபாப் ஸ்டார் தமிழ் நிகழ்ச்சியை ஆல்ரைட் டிவி ஆப்பில் கண்டு களியுங்கள்.